குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ் உடைய மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஒன்லி கொஷின் மட்டும் தான் இதில், சரிங்களா? அதாவது எந்த மாதிரி கொஷின் எடுத்திருக்கோம், ஓகேங்களா? ஆஸ் பர் சிலபஸ் படி கொஷின் எடுத்திருக்குமா அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி 2025 ஏஇ சிவில், சரிங்களா? ஸோ அதில் என்ன கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க, மீன்ஸ் எத்தனை கொஷின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைங்களா? சேம் கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷின் எடுத்திருக்கோம், சரிங்களா? இப்போ பில்டிங் மெட்டீரியல்ஸ் 20 கொஷின் கேட்பேன்னு சொல்லிருக்கீங்களா, 20 கொஷின்ஸ், ஓகேங்களா? அடுத்த டிசைன் ஆஃப் ஆர்சிசி 30 கொஷின் கேட்பேன்னு சொல்றீங்களா, சேம் 30 கொஷின்ஸ், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஓகே? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் பிளானிங் அண்ட் ஹைவே கேட்டிருக்கீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின் கேட்பேன்னு சொன்னீங்கன்னா சேம் அதில் 20 கொஷின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் சிலபஸ் படி வந்து கொஷின் எடுத்திருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸின்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? மாடரேட்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? மாடரேட்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கொஷின் மாதிரி, இப்போ நீங்கள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் போகிறீங்க, ஓகேங்களா? 1 பேக் ஆஃப் சிமெண்ட், 1 சிமெண்ட் பேக்கோட வால்யூம் எவ்வளோன்னு கேட்பாங்க, 35 லிட்டர்ஸாக இருக்கலாம், சரிங்களா? அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸில் திடீர்னு சிஹெச்எஸ் ரேஷியோ சொல்லுங்கள், ஓகேங்களா? ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ, ஜிஎஸ்ஆர், ஓகேங்களா? ஜெல் ஸ்பேஸ் ரேஷியோ சொல்லுங்கள், ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ இது வந்து ஈஸி கொஷின். இப்போ ரெண்டாவது கொஷின் வந்து மாடரேட் கொஷின், சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனஸ் ஸ்மால்லஸ், ஓகேங்களா? இப்போ வேல்யூலாம் கொடுத்துட்றாங்க, இந்த சியூ சைஸில் வந்து இவ்வளோ ரீட்டைன் ஆயிருக்கு, ஃபைனஸ் ஸ்மால்லஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொஷின். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சியூ எழுதி அப் டு 150 மைக்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு எவ்வளோ போய் 100 போடணும், ஓகேங்களா? எஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கொஷின் தான், ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, டஃப்பாகவும் இருக்காது, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போதும், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆஃப் டைம் வந்து எழுதுற மாதிரி பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கண்டினியூஸாக நீங்கள் 3 ஹவர்ஸ் எழுதுனா அப்படின்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா, இல்லை கொஷின் தெரியுதா அப்படின்றது நமக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ ஆனால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துட்டு இதில் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உங்கள் மார்க் என்ன பண்ணணும், நீங்கள் கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? இதனுடைய டிஸ்கஷன், இந்த கொஷினோடைய டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பேஸான நம்பர் ஆஃப் கமெண்ட் பேஸ் பண்ணி தான், மோர் தென் 10 கமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஆன்சர் போட ஆரம்பிச்சிருவேன், ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ வேறு என்ன டவுட்டு, நம்ம சப்ஜெக்ட் எல்லாமே முடிச்சிருச்சு, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாரத்தான் கான்செப்ட் நம்ம முடிச்சாச்சு. ப்ளஸ் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சரிங்களா? அந்த டாபிக் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம பேசியிருப்போம். என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட், என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட், ஃபார்முலா கொஷின்ஸு, சரிங்களா? எல்எஸ்டின்னு என்ன, இஎஃப்டின்னு என்ன, எல்லாமே நம்ம பேசியிருப்போம். டெண்டர் பற்றி நம்ம பேசியிருப்போம், சரிங்களா? டெண்டர், ஓகேங்களா? டைப் ஆஃப் டெண்டர், டைப் ஆஃப் கான்ட்ராக்ட், ஓகேங்களா? அந்த கான்ட்ராக்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் பெனிஃபிட் வரும், நம்ம எவ்வளோ எஸ்டிமேஷனில் வந்து எஸ்டிமேஷன் பண்ணும்போது ஃப்ளோட் பண்ணும்போது டெண்டர் ஃப்ளோட் போது எவ்வளோ கம்மி வந்து ஃப்ளோட் பண்ணோம், எத்தனை பர்சன்டேஜ் கம்மியா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருப்போம், சரிங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியரியாக தான், தியரி கொஷின் தான் கேட்பாங்களே தவிர அது வந்து டஃப் சம் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ்னு நம்ம பேசியிருப்போம். இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் அதில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பைலாஸில் வந்து பில்டிங் பைலாஸ் அப்படின்னா நாம்ஸ் தான், ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த மினிமம் ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், ஸோ மினிமம் இந்த கிரிட்டீரியாவுக்கு மினிமம் கார்பெட் ஏரியா எவ்வளோ இருக்கணும், ஸோ அந்த மாதிரி பேசிக் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அந்த வாஷ்ரூமோட சைஸ் என்ன இருக்கணும், மினிமம் கேட்டகரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பைலாஸில் இருக்கக்கூடியது. பைலாஸ் அப்படின்னு ஒரு நேஷனல் பில்டிங் கோடு, ஓகேங்களா? நேஷனல் பில்டிங் கோட் 2005 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூலாம் எடுத்திருப்பாங்க. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா 7800 பேஜ் இது, ஓகேங்களா? இந்த என்பிசி மட்டும் 7800 பேஜ் இது. நீங்கள் இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும், ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் எஸ்டிமேஷனில் இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட் 1 வீடியோ ப்ளஸ் பார்ட் 2 வீடியோ ப்ளஸ் இந்த மாரத்தான், ஓகேங்களா? பார்ட் 3 கூட வச்சுக்கோங்க, இந்த மாரத்தான் வீடியோ, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் அடுத்தது வந்து சாரி இந்த டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓல்டு கொஷின் பேப்பர் லாஸ்ட் 5 இயர் கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓல்டு கொஷின் பேப்பர் லாஸ்ட் 5 இயர் கொஷின் பேப்பர் எடுத்துட்டு அதனால எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ப்ரிடிக்ட் ஆல்ரெடி நம்ம போட்டதெல்லாம் அதே கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டைம் பாருங்கள். கொஷின் பேப்பர் வந்து சில கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கொஷின் கிடையாது, ஒரு மாடரேட்டான கொஷின்ஸ் தான், சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சால்வ்டு கொஷின்ஸ் இருந்தால் சால்வ்டு கொஷினால சால்வ் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே எழுதிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ரொம்ப டஃப்பான ஃபார்முலாம் இப்போ எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து யூஸ் ஆகும், சரிங்களா? பட் சிவில் வந்து மெயினாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது 10, கரெக்டுங்களா? ஸோ 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 2025
ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு நீங்கள் August 1 தான். இன்னும் உங்களுக்கு 9 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 5 டேஸில் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கூட 5 டேஸ் வேணும் நமக்கு, ஓகேங்களா? 5 டேஸ் ஆர் 6 டேஸில் இந்த ப்ராசஸ் முடிச்சிடணும். லாஸ்ட் 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மறுபடியும் நான் வந்து புதுசாக ஒரு டாபிக் படிக்கிறேன், இது படிக்கிறேன், அது படிக்கணும்னு சொல்லிட்டு புது டாபிக் படிச்சுட்டு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நமக்கு தெரிஞ்ச டாப்பிக்கே இப்போ நீங்கள் ஒரு 8 சப்ஜெக்ட் சாலிடாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கூட ஓகே, ஓகேங்களா? 8 சப்ஜெக்ட் சாலிடாக நீங்கள் படிச்சிட்டிங்க ஓகே. அதோட மோர் தென் 150 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், ஓகேங்களா? 150 கொஷின்ஸ் அப்படின்றது ஈஸி கிடையாது, ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் மார்க்கே 165 170 அந்த ரேஞ்சு தான் நமக்கு வருமே, ஓகேங்களா? 170ன்றதே டஃப் தான், ஓகே. எஸ், 160 ப்ளஸ் அந்த ரேஞ்சு தான் நமக்கு வரும். ஸோ 150 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணினாவே நீங்கள் போதும், ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இது வந்து பாதி தானுங்களா, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% தானுங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு நமக்கு ஜென்ரல் இருக்குது இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், பேரலாக படிச்சுட்டு இருக்கணும், ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் சிவில். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மிஸ்லேனியஸ் டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிளாஸ் விட்டுட்டு ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? அந்த வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட PDF ஃபைல் இருக்குது, ஓகே. வாட்டர் டேங்க் வந்து ஒரு 2 பேஜ் தான். அது கோடு என்னென்ன கோடு, மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் எவ்வளோ இருக்கணும், ஓகேங்களா? கிரிட்டிக்கல் ஏரியா எங்கே இருக்கும், ஓகேங்களா? என்ன டென்ஷன், ஹூப் டென்ஷன் எப்படி நீங்கள் ஃபார்முலா எழுதுவீங்க, சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் RCCயில் நம்ம படிச்சிட்டோம், சரிங்களா? அதாவது செப்பரேட்டாக படிச்சிருப்போம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஹூப் டென்ஷனுக்கு ஃபார்முலா எழுதிருப்போம். ஹூப் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா? ஹூப் டென்ஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஈக்குவலண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலண்ட் ஏரியா மீன்ஸ் ஏரியா ஆஃப் தி காங்கிரீட் ப்ளஸ் M இன்ட்டு ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் ஆர் கிராஸ் ஏரியா ப்ளஸ் M-1 இன்ட்டு ஏரியா ஆஃப் தி ஸ்டீல். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த ஃபார்முலாமே ஒரு டைம் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? எஸ். ஸோ இதுதான்பா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா? அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுருவேன், டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஓகேங்களா? டெஸ்ட் எழுதிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பேசுகிறேன், உங்கள் கமெண்ட்டை பேஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் போடுவேன், ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடி பண்ணுங்கள். தேங்க்யூ.